அறிவியல் கண்டுபிடிப்புகள்னு சொல்லி என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம மேலே போனீங்கன்னா ஒவ்வொரு மாடியும் ஒவ்வொரு விதமான பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு காற்று, விசை, நீர், அப்படி என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த மாதிரி விஷயம் மூலமா எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பாடமாகிட்டு இருக்கு, அதை வந்து என்னென்ன ஒரு களத்துல வந்து நல்ல ஒரு பயன்பாட்டை வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் வந்து அறிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. முதல் வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தேடி தேடி போக வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மாவட்ட அறிவியல் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ரோபோட் செய்யறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய ஓவியங்கள் சம்பந்தமான பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கைவினை கலை பயிற்சிகள் கொடுக்குறாங்க. இதை வந்து கற்றுக் கொடுக்கறதுனால இந்த மாணவர்கள் ஒரு 10 மாணவர்கள் உள்ள வந்துட்டு போனோம்னா அவன் 100 மாணவர்கள்ட்ட போய் சொல்லுவான். அப்ப 100 மாணவர்களும் திருப்பி அதுக்கப்புறம் உள்ள வரணும் ஒரு ஆசை வரும் இல்லையா? அப்ப அந்த ஆசை வந்து அளவுக்கு அதிகமா வளரும் போது அவங்க வந்து ஆக்கப்பூர்வம் நிறைய படைப்புகளை வந்து உருவாக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மையமாக இன்னைக்கு நம்ம மாவட்ட அறிவியல் நிலையம் வந்து திகழ்ந்து கொண்டிருக்கு.